வணக்கம். இன்னைக்கு நாம கெமிஸ்ட்ரியோட ரொம்ப முக்கியமான ஒரு பில்டிங் பிளாக் பத்தி பார்க்க போறோம். அதுதான் ஆல்கேன்கள். ஒரு சின்ன கையால எழுதின நோட்ஸ் பேப்பரை வச்சு இந்த ஆல்கேன்கள்ங்கிற விஷயத்தை எவ்ளோ சிம்பிளா புரிஞ்சுக்கலான்னு நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாமா? நம்மளோட இந்த பயணத்துல முதல்ல ஹைட்ரோகார்பன்ஸ்னா என்னன்னு ஆரம்பிச்சு அப்புறம் ஆல்கீன்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் அதுக்குன்னு இருக்கிற விதிகள், அதோட வித்தியாசமான கட்டமைப்புகள், கடைசியா அந்த வடிவம் ஏன் அவ்வளவு முக்கியம்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, வாங்க எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம். முதல்ல நம்ம பார்க்க போற இந்த மூலக்கூறுகளோட தாய் குடும்பம், அதாவது ஹைட்ரோகார்பன்கள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஏதோ பாருங்க. இதுதான் நாம இன்னைக்கு அலச போற அந்த ஒரு பக்க நோட்ஸ். நாம தெரிஞ்சுக்க போற எல்லா விஷயமும் இந்த கையால எழுதின ஒரே ஒரு பக்கத்துக்குள்ளதான் இருக்கு. வாங்க மேல இருந்து ஆரம்பிச்சு இதுல என்னதான் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த நோட்ஸ்ல முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஹைட்ரோகார்பன்ஸ் தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது கரிமச் சேர்மங்களோட ஒரு பெரிய தாய் குடும்பம் மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா, நாம டெய்லி யூஸ் பண்ற பெட்ரோல், டீசல், நம்ம வீட்ல இருக்கிற சமையல் எரிவாயு, இது எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் தான். நாம இன்னைக்கு பார்க்க போற ஆல்கேன்களுக்கும் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி, இப்போ அந்த பெரிய குடும்பத்துல இருந்து நம்மளோட மெயின் டாபிக்கான ஆல்கேன்குள்ள போலாம். இது அந்த ஹைட்ரோகார்பன்கிற பெரிய மரத்தோட ஒரு முக்கியமான கிளைன்னு சொல்லலாம். அப்போ ஆல்கீன்னா என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த நோட்ஸ்ல சொல்ற மாதிரி கார்பன் அணுக்கள் எல்லாம் ஒற்றை பிணைப்பு, அதாவது சிங்கிள் பாண்ட், ஒரே ஒரு கோடு மூலமா மட்டும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருந்தா அதுதான் ஆல்கீன். இந்த சிங்கிள் பாண்ட் தான் இதுக்கு ஒரு விதமான ஸ்டெபிலிட்டிய, அதாவது ஒரு நிலைப்புத்தன்மைய கொடுக்குது. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஆல்கேன்களுக்கு பாரஃபின்கள்னு இன்னொரு பேரும் இருக்கு. லாட்டின்ல இதுக்கு அர்த்தம் சிறிதளவு நாட்டம், அதாவது லிட்டில் அஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? இதுங்க மத்த கெமிக்கல்ஸ் கூட அவ்வளோ சீக்கிரத்துல ரியாக்ட் ஆகாது, ரொம்ப அமைதியா இருக்கும். அதனால தான் இதையெல்லாம் லூப்ரிகன்ஸ், அதாவது மசகு எண்ணெய் மாதிரி விஷயங்கள்ல பயன்படுத்துறாங்க. ஓகே, இந்த ஆல்கேன்களுக்குன்னு சில விதிகள் இருக்கு. அதோட அமைப்பை தீர்மானிக்கிற ஒரு சிம்பிளான ஃபார்முலால இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. இதுதான் அந்த மேஜிக் ஃபார்முலா, CnH2n+2. இதுதான் எந்த ஒரு ஆல்கேனையும் உருவாக்குறதுக்கான ஒரு கோல்டன் ரூல். இதுல N அப்படிங்கிறது கார்பன் அணுக்களோட எண்ணிக்கையை குறிக்குது. சோ உங்ககிட்ட எத்தனை கார்பன் இருக்குன்னு தெரிஞ்சா போதும், இந்த ஃபார்முலாவை வச்சு எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். சரி, இந்த ஃபார்முலா எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுது? வாங்க ஒரு உதாரணத்தை பார்த்து இத தெளிவா புரிஞ்சுக்கலாம். நம்ம நோட்ஸ்ல இருக்கிற பென்டேன் உதாரணத்தையே எடுத்துக்கலாம். பென்டேன்ல 5 கார்பன் அணுக்கள் இருக்கு. அப்போ N = 5. இப்போ இத அந்த ஃபார்முலால போடுவோம். C5H பிராக்கெட்ல 2 பெருக்கல் 5 கூட்டல் 2. அப்போ என்னாச்சு? C5H12. பாத்தீங்களா? கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு கணக்கு மாதிரி தான். இப்போதான் நாம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்குள்ள வர்றோம். ஒரே கெமிக்கல் ஃபார்முலா, ஆனா அதை வச்சு பலவிதமான மூலக்கூறுகளை உருவாக்க முடியும். ஐசோமர்கள்னு சொல்லப்படுற இந்த அற்புதமான விஷயத்தை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஐசோமர்கள்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரே கெமிக்கல் ஃபார்முலா, அதாவது ஒரே எண்ணிக்கையில கார்பனும் ஹைட்ரஜனும் இருக்கும். ஆனா அந்த அணுக்கள் அமைஞ்சிருக்கிற விதம் மட்டும் வேற வேற மாதிரி இருக்கும். இது எப்படின்னா, ஒரே எண்ணிக்கையிலான செங்கற்களை வச்சு வேற வேற டிசைன்ல வீடு கட்டுற மாதிரி தான். முதல்ல நம்ம நோட்ஸ்ல இருக்கிற ஐசோமர் N-பென்டேன். இதுதான் C5H12ஓட ரொம்ப நேரடியான சிம்பிளான வடிவம். பாருங்க, 5 கார்பன் அணுக்களும் ஒரு ரயில் பெட்டி மாதிரி ஒரு நேர்கோட்ல ஒரு சங்கிலியா இணைஞ்சிருக்கு. அடுத்து 2வது ஐசோமர் 2-மீதைல் பியூட்டேன். இப்போ பாருங்க, அந்த நேரான சங்கிலியிலிருந்து ஒரு கிளை பிரிஞ்சு வந்திருக்கு. ஃபார்முலா ஒண்ணுதான், அதே C5H12 தான். ஆனா இந்த ஒரு சின்ன கட்டமைப்பு மாற்றம் இதோட கொதிநிலை, அதாவது பாய்லிங் பாயிண்ட் மாதிரியான குணங்களையே மாத்திடும். அதனால இது முற்றிலும் வேற ஒரு மூலக்கூறு. கடைசியா 3வது ஐசோமர் 2,2 டைமீதைல் புரோபேன். இது இன்னும் கச்சிதமா அதிக கிளைகளோட இருக்கு. நல்ல கவனிச்சீங்கன்னா ஒரு சென்டர் கார்பன்ல இருந்து மத்த 4 கார்பனும் பிரிஞ்சு போகுது. இதுவும் C5H12 தான். ஆனா இதோட குணங்களும் மத்த 2ல இருந்தும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ஒரே மூலப்பொருட்கள், ஆனா 3 வெவ்வேறு மூலக்கூறுகள். ஆச்சரியமா இருக்குல்ல? இது வரைக்கும் நாம பேப்பர்ல 2D படமா தானே பார்த்தோம். ஆனா உண்மையில இந்த மூலக்கூறுகள் எப்படி இருக்கும்? அதோட 3D வடிவம், அதாவது அதோட வடிவியல் ஏன் அவ்வளவு முக்கியம்னு இப்ப பார்க்கலாம் வாங்க.
நம்ம நோட்ஸ் படி மூலக்கூறோட வடிவத்தை 2 முக்கியமான விஷயங்கள் தீர்மானிக்குது. ஒன்னு, கார்பன் sp3 இனக்கலப்புல இருக்கு அப்படின்னா என்னன்னா அதோட எலக்ட்ரான்கள் 4 திசைகள்லயும் சமமா பரவி ஒரு நிலையான அமைப்பு உருவாக்குது. 2வது, இதனால அந்த மூலக்கூறு ஒரு நான்முகி, அதாவது ஒரு டெட்ராஹீட்ரல் வடிவத்தை பெறுது. அந்த நான்முகி வடிவத்துல பிணைப்புகளுக்கு இடையில இருக்கிற கோணத்தை கொஞ்சம் பாருங்க, எவ்வளவு துல்லியமா இருக்குன்னு. 109 டிகிரி 28 நிமிடங்கள். இது இயற்கையிலேயே ரொம்பவும் ஸ்டேபிளான, அதாவது நிலையான அமைப்புகள்ல ஒண்ணு. ஆக மொத்தம் இந்த குறிப்பிட்ட கோணமும் இந்த நான்முக வடிவவியலும் தான் ஆல்கேன்களுக்கு அந்த ஸ்டேபிளான முப்பரிமாண கட்டமைப்பு கொடுக்குது. இத நாம பேப்பர்ல வரைகிற ஒரு தட்டையான படம் கிடையாது. இது ஒரு அழகான சிக்கலான 3D சிற்பம் மாதிரி. சரி, நாம பார்த்ததையெல்லாம் ஒரு தடவை சட்டுன்னு தொகுத்து பார்த்துடலாமா? 1, ஆல்கேன்கள், அதாவது பாரஃபின்கள், ஹைட்ரோ கார்பன்களோட ஒரு அடிப்படை வகை. 2, அவை CnH2n+2 அப்படிங்கிற பொதுமான ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுது. 3, ஒரே ஃபார்முலாவை வச்சு ஐசோமர்கள்னு சொல்ற பலவிதமான கட்டமைப்புகளை உருவாக்க முடியும். கடைசியா அதோட 3D வடிவம் நான்முகி, அதாவது டெட்ராஹீட்ரல். இப்போ இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசல முடிக்கலாம். யோசிச்சு பாருங்க, வெறும் 5 கார்பன் அணுக்களை வச்சு 3 விதமான மூலக்கூறுகளை உருவாக்க முடியுதுன்னா 10 கார்பன் அணுக்களை வச்சுக்கிட்டு எத்தனை விதமான கட்டமைப்புகளை உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்க? பதில் கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்தும். யோசிச்சு பாருங்க.